ஐயப்பனோட உண்மையான வாள் இருக்கும் ஒரு ரத்த குளத்தை பற்றி சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் சபரிமலைக்கு கீழே எரிமேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. இரவு நேரத்தில் மட்டும் ஒரு எருமை மாடு அங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லா ஆண்களையுமே வேட்டையாடிக்கிட்டு இருந்தது. இது கேட்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இரவு நேரத்தில் அந்த எருமை மாட்டுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆண்கள் எல்லாமே இரவில் மட்டும் கிளம்பி வேற ஊரில் போய் தங்கிட்டு இருந்தாங்க. சில ஆண்கள் ஊரே காலி பண்ணியும் போயிட்டாங்க. இந்த தகவல் எல்லாமே பந்தளம் அரண்மனைக்கு போகுது. அங்கேருந்து மன்னர் இந்த மாதிரி ஐயப்பனை அனுப்பி அங்கே இருக்கிற எருமை மாட்டை விரட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி ஐயப்பன் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே இருக்கிற எருமை மாட்டை விரட்டுறான்னு சொல்லி இரவு நேரத்தில் இங்கே வர்றாரு. அவர் வந்து ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் தெரியும் பொழுது அந்த இடத்துல புத்தன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க, யாருமே இல்லை. அந்த பாட்டிக்கிட்ட உதவி கேட்டு ஐயப்பன் அன்னைக்கு இரவே அங்கே தங்குறாரு. அன்னைக்கு இரவு ஐயப்பன் எழுந்து போய் அந்த வந்த எருமை மாட்டை வெட்டி அங்கேயே கொன்னுட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல இந்த வாழை கழுவுனாரு. அந்த குளம் முழுக்க வெறும் ரத்தமாக மாறிடுச்சு அந்த வாள் கழுவுனே. அதன் பிறகு அந்த வாள் எடுத்துட்டு போய் அந்த பாட்டி வீட்டில் வச்சுட்டு அங்கிருந்து ஐயப்பன் கிளம்பி மறைஞ்சே போயிட்டாரு. அந்த வாள் அந்த வீடு இன்னும் அந்த எரிமையில தான் இருக்கு.